இன்றைக்கி பங்குனி உத்திரம். இந்த மாதிரி நல்ல நாளில் நான் எப்படி சாமி கும்பிடுவேன்னு உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். நான் ஏஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கி 6 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். வழக்கம் போல் தான் ஒரு 10 நிமிஷம் படுக்கலான்னு படுத்தேன். அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு. அப்புறம் எழுந்து குளிச்சுட்டு வாசக்காலுக்கெல்லாம் பொட்டு வச்சு கோலம்லாம் போடுறதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணேன். பூஜை பண்ணிவிட்டு சாமி ரூமில் வந்து எங்கள் வீட்டு குட்டி முருகர் இருக்கார், பழனி முருகர். அவருக்கும் வேலுக்கும் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்லாம் பண்ணேன். பண்ணிவிட்டு என் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சாமிக்கு சாப்பாடு படைக்கணும்ல, அதனால் சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சது. சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம் எல்லாம் செஞ்சிட்டேன். அவ்வளோதான். முருகருக்கு படையல் போட வேண்டியது தான், அதுவும் போட்டாச்சு. நான் முழுசாக எல்லாம் படையல் போடுறது அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, நான் ஒரே ஆளாக எல்லாம் பண்ணணும். அதனால் அப்படி அப்படியே முடிச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். எல்லாம் படைச்சிட்டு பூஜை ரூமையும் உங்களுக்கு காட்டுறேன். படையல் போட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ பின்னாடி முனீஸ்வரர் வச்சுருக்கோம், குலதெய்வம். அவருக்கும் ஒரு படையல் போடணும், அதையும் காட்டுறேன். அவருக்கு பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணிவிட்டு படையலும் போட்டாச்சு. இது திருப்பூரூர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபேமிலியோடு. முருகர் கோயிலுக்கு வந்துட்டு திருக்கோயில் போயிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு அர்ச்சனை போய் வாங்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இதை வெத்தலை தீபம் போட்டேன். இந்த 6 வெத்தலை வச்சு இப்போ தீபம் போடுறாங்கல்ல, அதான் ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் அது உண்மையும் கூட, வீட்லேயே நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கொடிமரம் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு நல்லபடியாக. ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணுமே. ஆனால் பரவாயில்ல, என்னன்னு தெரில, ஃப்ரீயாகவே சாமி பார்த்தோம். ஃப்ரீயாக போயிட்டு கொஞ்சம் காலியாக தான். கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியிலவே கொடிமரம் இருக்கும்ல, அங்கேயே தேங்காயெலாம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மூலவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மூலவருக்கும் நல்ல தரிசனம் தான். கூட்டம் ரொம்ப கம்மி தான். அதிகமாக லைனில் நின்று பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓரளவுக்கு கம்மியான கூட்டம் தான். நல்லபடியாக மூலவரை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கு நம்மளே எப்பயாச்சும் தான் ரேராக சாரீ கட்டுறோம். அதனால் சாரீ கட்டுறதுனால ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலில் கிளம்பிட்டோம். புளியோதரை வாங்கிட்டு போனோம். போகிற வழியில் கார்லேயே வச்சு புளியோதரையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு போகிற வழியில் மறுபடியும் பசி ஏற்றுது. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.